ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளூஹோஸ்ட்டில் எப்படி வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஸோ ப்ரொவைடட் உங்ககிட்ட ஆல்ரெடி ப்ளூஹோஸ்ட் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இதில் எப்படி நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறதும் ப்ளூஹோஸ்ட்டில் ஒரு புது வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நம்ம வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமையே நம்மளால் ஈஸியாக ஒரு வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ளூஹோஸ்ட் டேஷ்போர்ட். இதில் கிரியேட் சைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வேர்ட்ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டொமைனில் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். டொமைன் அப்படிங்கிறது உங்கள் வெப்சைட்டோட அட்ரஸ். ஹோஸ்டிங் அப்படிங்கிறது உங்கள் வெப்சைட்டில் ஸ்டோர் பண்ணக்கூடிய கண்டென்ட்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ். டொமைனுங்கிறது உங்கள் வீட்டோட அட்ரஸ், ஹோஸ்டிங்கிறது உங்கள் வீடு கட்டக்கூடிய இடம். அதுக்கு மேலே பில்டிங் ரைஸ் பண்ணுறீங்களா, அதுதான் வெப்சைட். வேர்ட்ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணி பில்டிங் கட்டுறது வெப்சைட். இதை பற்றி நிறைய டீட்டெயிலாக நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா அதை பாருங்கள். இப்போது டொமைன் நீங்கள் ஒன்றா ப்ளூஹோஸ்ட்லேயே வாங்கியிருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி, அதாவது நேம் ஷீப் இல்லைனா வேறு ஏதாவது டொமைன் ப்ரொவைடர் கிட்ட வாங்கி நீங்கள் அவங்கள இன்டெக்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இப்போ டொமைனுங்கிறது இங்கே தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மை டொமைன்ஸில் என்கிட்ட இப்போ tgweb.in அப்படிங்கிறது இந்த ப்ளூஹோஸ்ட் அக்கௌண்ட்டில் மேப் ஆகிருக்கு. ஓகேங்களா, நான் இதில் ஒரு டம்மி டொமைன் யூஸ் பண்ணி தான் நான் வெப்சைட் க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். இன்கேஸ் நீங்கள் ஒரு புது டொமைன் மேப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே அசைன் இன்கேஸ் நீங்கள் நேம்ஷிப்பில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இங்கே அசைனில் டொமைனை அசைன் பண்ணணும். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ டொமைனும் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல மை சைட்ஸ் போய்க்கோங்க, க்ரியேட் சைட் கொடுங்க. நான் சொன்ன மாதிரி வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறதும் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதும் ஒரே ப்ராசஸாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், க்ரியேட் அ நியூ வேர்ட்ப்ரெஸ் சைட். இப்போ இதெல்லாம் ஈஸி இன்ஸ்டாலேஷன். நம்ம மேனுவலாக வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக வேர்ட்ப்ரெஸ்ஸும் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன சைட் நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. வேர்ட்ப்ரெஸ் டெமோ அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். சைட் நேம் அப்படிங்கிறது இப்போ எல்ஜினா லைஃப் இஸ் குட் அந்த மாதிரி இருக்குங்களா, சைட் நேம் டேக்லைன். ஸோ அதுதான் நம்ம இங்கே கொடுக்குறோம். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே தான் டொமைன் காட்டும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இப்போ நான் வச்சுருக்க டொமைனில் tgweb.in அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இன்கேஸ் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டொமைன் இருக்குன்னா நீங்கள் அதை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெம்ப்ரவரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறங்காட்டிக்கு இங்கே நான் செப்பரேட் டைரக்டரியில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்கள் டொமைனை செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் அதிலேயே வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிறது அன்லிமிட்டெட் பிளான். ஸோ என்னால் ஒரு ஹோஸ்டிங் வச்சுட்டே நான் அன்லிமிட்டட் வெப்சைட்ஸ் என்னால் க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் சிங்கிள் ஹோஸ்டிங் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் சிங்கிள் வெப்சைட் தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்குது. இப்போது நான் டொமைன் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் சிங்கிள் ஹோஸ்டிங் வச்சுருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட சிங்கிள் டொமைன் இருக்கும். அந்த டொமைனை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பு நான் கொடுக்குறத உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா, வேர்ட்ப்ரெஸ் டெமோ அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் tgweb.in அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இருக்கக்கூடிய எல்லா ப்ளக்கின்ஸையும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீனப் பண்ணிவிட்டு தான் நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஸ்கிப் தி ஸ்டெப் அப்படி கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, கங்க்ராச்சுலேஷன், வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி. நம்ம வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோங்கிறது கூட தெரியாத நம்ம ஒரு வெப்சைட்டே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ சிம்பிள். ஸோ இதுக்காக நம்ம ப்ளூஹோஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நார்மல் ஹோஸ்டிங்கில் போயிட்டு நம்ம ஈஸியாக வேர்ட்ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ லாகின் டு வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு கொடுங்க. இப்போ க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்குள்ளே போயிடும். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட். சரிங்களா, வேர்ட்ப்ரெஸ் டெமோ விசிட் சைட், ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப். ஸோ வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷன், ஹவு டு கிரியேட் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் இன் ப்ளூஹோஸ்ட் ரெண்டுமே ஒரே ஸ்டெப் தான். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வெப்சைட் வேணும், பிளாகிங் வெப்சைட்டா இல்லை நார்மல் பிஸ்னஸ் வெப்சைட்டா, எந்த மாதிரி வெப்சைட் வேணுமோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். 2024
வெப்சைட் கிரியேட்டர்ஸுக்கு ஒரு அற்புதமான இயர். 2024 உங்களோட ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு லேர்ன். வெப்சைட்டை டீட்டெயில்டாக நம்ம கற்றுக்கணும், ஒரு ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை யூஸ் பண்ணி எங்களோட ஃப்ரீ வெபினார் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கோர்ஸை வாங்கி நீங்கள் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸை 2024 லான்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன டாப்பிக்கில் நாங்கள் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் டெக் லைஃப்.